திமுகவின் முப்பெரும் விழா இன்று கொண்டாடப்படும் நிலையில் அதற்கான ஏற்பாடுகள் பிரம்மாண்டமாக செய்யப்பட்டுள்ளன. இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கப்பட இருக்கிறது. திமுக சார்பில் பேரறிஞர் அண்ணாவின் பிறந்த நாளான செப்டம்பர் 15, திமுக தோற்றுவிக்கப்பட்ட நாள் மற்றும் பெரியாரின் பிறந்த நாளான செப்டம்பர் 17 ஆகியவற்றை இணைத்து ஆண்டுதோறும் செப்டம்பர் 17ஆம் தேதி முப்பெரும் விழாவாக கொண்டாடப்படுகிறது. அதுதான் இன்றைய தினம் கரூரில் அமைந்துள்ள கோடங்கிப்பட்டியில் பிரம்மாண்டமாக நடைபெற்று வருகிறது. இன்று முப்பெரும் விழா நடைபெறவுள்ள சூழலில் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் அங்கு வருகை தந்துள்ளார். இதில் திமுக மூத்த முன்னோடிகள், அமைச்சர்கள், நிர்வாகிகள் உள்ளிட்டோரும் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். அதேபோல இந்த முப்பெரும் விழாவில் விருதுகளும் வழங்கப்பட இருக்கின்றன. திமுக எம்பியான கனிமொழி அவர்களுக்கு பெரியார் விருது இன்றைய தினம் வழங்கப்பட இருக்கிறது. அண்ணா விருது சீதாராமன் என்பவருக்கும், சட்டமன்ற உறுப்பினர் ராமச்சந்திரனுக்கு பெரியார் விருது, கலைஞர் விருதும் இன்றைய தினம் வழங்கப்பட இருக்கிறது. முன்னதாக சென்னையிலிருந்து தனி விமானம் மூலமாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திருச்சி சென்றடைந்தார். அங்கிருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு அடுத்ததாக கரூர் வந்தடைந்திருக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். காத்திடுவாய் சிங்கமே, சென்று வா, வென்று வா, வெல்க நாடு, வெல்க நாடு, வெல்க வெல்கவே, வீர சங்கநாதம் கேட்டு செல்க செல்கவே, படைகள் செல்கவே, படைகள் செல்கவே. குழலை போல மழலை பேசும் குழந்தைகளின் தமும், கொஞ்சு குன்ற அஞ்சுகத்தின் கோலமொழி சத்தமும். குழலை போல மழலை பேசும் குழந்தைகளின் தமும், கொஞ்சுகின்ற அஞ்சுகத்தின் கோலமொழி சத்தமும். உன் குன்று தோறும் புது பலத்தை வழங்குமடா நித்தமும். சென்று வா, வென்று வா, வெல்க நாடு, வெல்க நாடு, வெல்க வெல்கவே, வீர சங்கநாதம் கேட்டு செல்க செல்கவே, படைகள் செல்கவே, படைகள் செல்கவே. மகிமை கொண்ட மண்ணின் மீது எதிரிகளின் கால்கள், எதிரிகளின் கால்கள் மலர்வரிப்பதில்லையடா வீரர்களின் கைகள், வீரர்களின் கைகள். சென்று வா, வென்று வா, வெல்க நாடு, வெல்க நாடு, வெல்க வெல்கவே, வீர சங்கநாதம் கேட்டு செல்க செல்கவே, படைகள் செல்கவே, படைகள் செல்கவே. ஓங்கிய வாழ் போன்ற வடிவமடா அவர் ஒளிவிழுகள் உலகத்தின் படிவமடா. வேங்கை புலி மன்னனடா, வீரர்களின் தலைவனடா, அவர் கட்டளைக்கு காத்திருந்த நல்லவனே, களம் நோக்கி புறப்படடா வல்லவனே. நன்றி. கரூரில் பிரம்மாண்டமான முறையில் திமுகவின் முப்பெரும் விழாவானது இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கப்பட இருக்கிறது. இந்த விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், அமைச்சர்கள், நிர்வாகிகள், திமுக தொண்டர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் கலந்து கொள்கிறார்கள். 3 லட்சம் பேர் கலந்து கொள்ளும் வகையில் விழாவுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. திராவிட இயக்கத்தின் மிக முக்கியமான மாதமாக செப்டம்பர் திகழ்கிறது. அந்த வகையில் பேரறிஞர் அண்ணாவின் பிறந்த நாள், பெரியாரின் பிறந்த நாள் மற்றும் திமுக தோற்றுவிக்கப்பட்ட நாள் ஆகிய 3ஐயும் இணைத்து செப்டம்பர் மாதத்தில் முப்பெரும் விழாவானது கொண்டாடப்படுகிறது. இந்நிலையில் கரூரில் இந்த ஆண்டிற்கான திமுகவின் முப்பெரும் விழா இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கப்பட இருக்கிறது. விழா அரங்கிற்கு தூத்துக்குடி எம்பி கனிமொழி அவர்கள் வருகை தந்திருக்கிறார். இன்றைய தினம் அவருக்கு பெரியார் விருதானது வழங்கப்படுகிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விருதுகளை இன்றைய தினம் வழங்க இருக்கிறார். அதற்காக விழா மேடையானது தயாராக இருக்கிறது. அந்த காட்சிகளை தற்போது நாம் நேரலையாக பார்த்து வருகிறோம். கரூர் மாவட்டம் கோடங்கிப்பட்டியில்தான்
திமுக முப்பெரும் விழாவானது இன்றைய தினம் நடைபெறவுள்ளது. திராவிட இயக்கத்தின் இருபெரும் தலைவர்களான பெரியார் மற்றும் அண்ணாவின் பிறந்த தினம் செப்டம்பர் மாதத்தில் கொண்டாடப்படும் சூழலில் செப்டம்பர் மாதமே திராவிட இயக்கத்தின் மிக முக்கியமான மாதமாக கொண்டாடப்படுகிறது. அந்த வகையில்தான் திமுகவின் முப்பெரும் விழாவானது இன்றைய தினம் கரூரில் நடைபெற இருக்கிறது. விழா மேடையில் அமைச்சர்கள் இருக்கிறார்கள். அதேபோல திமுக தொண்டர்களும் நிர்வாகிகளும் அங்கு வருகை தந்திருக்கிறார்கள். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இந்த முப்பெரும் விழாவில் விழா பேருரையாற்ற இருக்கிறார். கரூரில் லட்சக்கணக்கான திமுக தொண்டர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.